கெடுக்காது அப்படின்னு ஒரு ரூல் இருக்கிறதால இந்த 1வது வீட்டை கொண்டாந்து இங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த 4வது வீட்டுக்கு ஒரு சிறப்பு ரூல் இருக்கு. என்ன ரூல் அப்படின்னா, நாலாம் பாவம் என்பது லக்னத்துக்கு எவ்வளவு சதவீதம் தீமை தரும் சார்? போட்டிருக்கா சொல்ல உங்களுக்கு என்ன சார்? இல்ல 70% சார். 8-12 தான் உங்களுக்கு 100% தீமை தரும். 4ஆம் பாவம் லக்னத்துக்கு 70% தீமையை தரும். கரெக்டா சார்? புரியல கேளுங்க, நான் சொல்றேன். ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்கு 4வது வீடு 70% தீமை தரும் சொல்றோம் இல்லையா? அதாவது 70% தீமை தரும்னா 30% நன்மை தருதுன்னு அர்த்தம். அதே மாதிரி அதே நேரத்தில் ஏன்னா இது ரொம்ப முக்கியமானதுங்கிறத நான் போர்டில் எழுதி போட்டுறேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ அல்லது ஏதோ மாறினாலும் கொஞ்சம் கன்ஃபியூஸா போயிடுங்கிறத நானும் எழுதி போட்டுறேன். அதே நேரத்தில் இரண்டாம் பாவத்திற்கு நன்மை தரும். புரியுது? ஏன் 200% நன்மை தரும் சார் இது? 2வது வீட்டுக்கு 3வது வீடு ஏன்னா சொல்லிருக்கு இல்லையா, ஒரு குறிப்பிட்ட பாவத்துக்கு 3வது வீடு அந்த பாவத்தை பல மடங்கு வளர்ச்சி அடை செய்யும் சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்ப இந்த 4வது வீட்டை நம்ம நன்மையான பாவம் எடுக்கலாமா அல்லது தீமையான பாவம் எடுக்கலாமா? அதுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். இப்போ ஒருத்தர் காலையில 10 மணிக்கு வேலைக்கு போயிட்டு ஈவினிங் 5 மணிக்கு வராருன்னா அவருக்கு 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே நபர் காலையில 8 மணிக்கு வேலைக்கு போயிட்டு ஈவினிங் 7 மணிக்கு வேலை விட்டு வந்தாருன்னா அவருக்கு 2000 ரூபாய் தர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓட்டின்னு சொல்லுவாங்க. அவர் போவாரா போக மாட்டாரா சார்? ஏன்னா காலையில சாயங்காலம் எக்ஸ்ட்ரா 2 மணி நேரம் 1000 ரூபாய் டபுள் சேலரியா கிடைக்குது. போற இல்லையா? ஆனா இந்த காலையில 10 மணிக்கு போயிட்டு ஈவினிங் ஒரு 5 மணிக்கு வரும்போது அவருடைய மனசு எப்படி இருக்கும்? காலையில 8 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 7 மணி வரும்போது அவர் மனசு எப்படி இருக்கும்? நல்லா அழகா வாசி சார். மன அழுத்தம். நீங்க தமிழ் என்ன படிச்சிருக்கீங்களா நீங்க? அந்த 8 மணிக்கு போயிட்டு ஈவினிங் 7 மணி வரைக்கும் அந்த தொடர்ச்சியா அந்த ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டயர்டு, ஒரு டென்ஷன், அழுத்தம், ஒரு டென்ஷன் இருக்கு செய்யுது. இதுதான் நம்ம என்ன சொல்றோம், லக்னத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. லக்னத்துக்குன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உடலுக்கு, உள்ளத்துக்கு, மூளைக்கு, அந்த மாதிரி மீனிங் சார். லக்னத்துக்கு அப்படின்னா உடலுக்கு. லக்னம் நான் சொன்னோம் இல்லையா, எதையும் அனுபவித்தல் சொல்றோம் இல்லையா, ஆயிடுது. ஓகேங்களா? ஆனா பொருளாதாரத்துக்கு டபுள் சேலரி ஆயிடுது. டபுள் சேலரிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மோசம் இல்லை. அதாவது காலையில் இல்ல, கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இருக்கு. அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 4வது பாவத்தை தூக்கி இங்க போட்டுடலாம் சார். ஆக்சுவலா புரியுதுங்களா? அதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தின் மூலமாக நமக்கு சிறிய அளவுக்கு மன அழுத்தமோ டென்ஷனோ வந்தாலும் கூட அதனால நமக்கு பெரிய அளவுக்கு பொருளாதார முன்னேற்றம் வரும்போது நாம அதை ஏற்றுக்கொள்ளலாம். புரியுதா சார்? ஏன்னா 4வது பாவங்கிறது பொருளாதாரத்துக்கு ரொம்ப அற்புதமான பாவம். அதாவது இருக்கிற 12 பாவத்துல எந்த பாவம் நிறைய பணத்தை தரும்னா 4வது பாவம் தான் பணத்தை நிறைய தரும். அதாவது ஒரு ஜெனரல் ரூல் இருக்கு, திரிகோண பாவங்கள் ஒரே தன்மை வாய்ந்தது, திரிகோண பாவங்கள் ஒன்றை விட ஒன்று சற்று வலுவானது அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. அப்படின்னா 2வது வீடுங்கிறது 1 லட்சம் அப்படின்னா 6வது வீடுங்கிறது 1.2 lakhs பணம், 10வது வீடுங்கிறது 1.5 lakhs. இதுதான் திரிகோண பாவத்தோட தன்மை. ஆனா 4வது பாவம் என்பது பல லட்சம்.
இல்ல, ஏன்னா அது ரெண்டாவது வீட்டை மல்டிபிள் எஃபெக்ட்ஸ்ல கொண்டு போகுது. அதனால இந்த நாலாவது வீடுங்கிறது ரொம்ப அற்புதமான பாவம். அதனால இந்த 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 4 விஷயத்த இந்த மாதிரி 2 கூறாகிட்டு விடுபட்ட பாவம் எது சார்? 5, 9, அப்புறம் எது சார்? 8, 12. இதை ரூலா உண்டாக்கலாம். இந்த 2 நாள் 6 10 பாத்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றம், கிடு கிடு என உயரும். ஆனால் திருப்தி, 3-7 பலனுங்கிறது என்ன? மனமகிழ்ச்சி, சந்தோஷம், ஒற்றுமையோட எழுதுங்க. குடும்ப ஒற்றுமை, அதிகம் உண்டு. ஆரோக்கியம், இதெல்லாமே ஆனால் பொருளாதார முன்னேற்றம் மத்தியம். இதுக்கப்புறம் சும்மா கலர் இருக்குதானதான், ஒண்ணு வேண்டாம் வேண்டாம். இது 5, 9ங்கிறது இங்க ஒரு வார்த்தை அதீதன்னு ஒரு வார்த்தை சார். அதீத அப்படின்னா என்னன்னு புரியுதா சார்? அதிகம் அப்படிங்கறத கொஞ்சம் நல்லா வலுவுறுத்தி சொல்றது இல்ல. இத மனமகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டுன்னு போல, அதிகம் தேவையில்லை, உண்டு போட்டுலாம். கேளிக்கை, இருப்பதை சார், இருப்பதை இருப்பதை எடுத்து செலவு செய்தல், உதாரித்தனம், சார். ஆமா சார், ஆமா. சேர்த்து இல்ல, வேலைக்கெல்லாம் போகாம ரொம்ப ஜாலியா இருக்கு, இருக்கிறது எடுத்து எடுத்து செலவு பண்றது இல்ல. அடுத்து இது
இந்த 4 ரூல் தான் சார் ஆக்சுவலா. இந்த 4 ரூல் தவிர வேற எந்த ரூலும் நீங்க இருக்காது. புரிஞ்சுக்கிட்டா போதும், இதை மனப்பாடம் பண்ணாம புரிஞ்சுக்கிட்டா போதும்னு வச்சுக்கோங்க. திடீர் வீழ்ச்சி அசுப செலவுகள் சார். அசுப செலவுகள், அசுப செலவுகள்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவு, மத்தவங்க கிட்ட பொருள் கொடுத்துட்டு ஏமாந்து போறது, திருடு போறது. இது சுப செலவுகள் அப்படின்னா சுப செலவுன்னு எதிர்க்கணும். இங்க இதுக்கு சுப செலவுன்னு எதிர்க்கு, மேல இருக்கு சுப செலவுன்னு எடுத்துருங்க. இது மூணுத்துக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன், உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இருப்பதை எடுத்து செலவு செய்தல் சார். இதுல என்ன புரியல நீங்க கேட்கலாம், அது எடுத்துல நான் சொல்றேன். உள்ள எழுதுருங்க. இது 1ஆம் பாவம் 2ஆம் பாவம், இது இந்த மாதிரி எழுத வேண்டியது சார். 1ஆம் பாவம் 2ஆம் பாவம் தேவையில்லை, அப்படியே எடுத்து எழுதி. ஆமா சார். தொழில் தொழில் வீழ்ச்சி சார். வளர்ச்சின்னு போட்டுட்டோம். தொழில் வீழ்ச்சி தான் இது. தொழில் வீழ்ச்சி சார். அதாவது நீங்க கேளிக்கைன்னு போட்டாவே அங்க தொழில் வீழ்ச்சி தான் சார். எல்லாம் புரியுது, எழுதிட்டீங்களா சார்? இது வந்து உங்களுக்கு இன்றைய கால நவீன காலத்துல என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்றோமோ அதை வச்சுதான் நான் போட்டிருக்கு. உங்களுக்கு சமஸ்கிருதத்திலயோ மற்ற இதுலயோ புரியாத வார்த்தையில நான் கிளாஸ் எடுக்கல. முதல்ல எனக்கு தெரியாது அதெல்லாம். அதுதான் இன்னொரு ஒரு திருக்குறள் எனக்கு இன்னும் மனப்பாடம் பண்ணது இல்லை நான். காரணம் என்ன, மனப்பாடம் பண்றதே எனக்கு வராது ஆரம்பத்துல இருந்தே. அது அதனால இதையே நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியதுல ஜஸ்ட் புரிஞ்சுக்கினா போதும். இது மனப்பாடம் பண்ற மாதிரி இருக்கான்னு முதல்ல பாருங்க. இந்த 2, 4, 6, 10 நம்ம சொல்லும் போது இது பொருளாதார முன்னேற்றம் கிடுகிடியான உயரும், ஆனால் மன திருப்தி மத்தியம். அப்படின்னா என்ன மீனிங்? இவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? இதாவது இது ஒரு கிரகமோ ஒரு பாவமோ அவர்களுக்கு தசாபுத்திகளோ இந்த மாதிரி தொடர்பு கொண்டா அவங்களுடைய வாழ்க்கை முறை என்பது பொருளாதாரம் நல்லா உயர்ந்துகிட்டே இருக்கும், ஆனா மன திருப்தி இருக்காது. எப்படி இருக்காதுன்னா, காலையில ஒரு 5 மணிக்கு எழுந்துக்குவாங்க, எழுந்துட்டு எல்லாம் குளிச்சுட்டு ஒரு 6:30 மணிக்கு போய் வெளியே நின்னா ஒரு பஸ் ஒண்ணு வரும், கம்பெனி பஸ். அதுல ஏறி உட்காருவாங்க. அது அப்படியே இழுத்துட்டு போயிட்டு ஒரு 2 மணி நேரம் போயிட்டு கரெக்டா ஒரு 9 மணிக்கு ஒரு இடத்துல போய் இறங்குவாங்க. ஆபீஸ் விட்டு இறங்குவாங்க. இறங்கி 9 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணிட்டு 6:30 மணிக்கு அந்த பஸ் கிளம்பும். அதே மாதிரி ஊரெல்லாம் சுத்திட்டு வந்துட்டு நைட்டு ஒரு 9:30 மணிக்கு கொண்டாந்து விடும். என்ன சார் வந்துட்டு என்ன ஆகுனா 9:30 மணிக்கு கொண்டாந்து விட்டோடனே அப்புறம் மெயின் ரோட்ல இருந்து வீட்டுக்கு வந்து ஒரு 9:45 வந்துட்டு ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு ஒரு டிவி சீரியல் பார்க்க முடியாது, உலகத்து நாட்டு நடப்பு எதுவும் தெரியாது. வீட்டுக்கு வந்தோடனே பொண்ணு தூங்கிட்டு இருக்கோம், பையன் தூங்கிட்டு இருக்கோம், மனைவியும் அரை தூக்கத்துல வந்து திறப்பாங்க. சாப்பாடு நீங்களே எடுத்து போடு, சாப்பிட்டுருங்க, எனக்கு டயர்டா இருக்குவாங்க. நம்மளே எடுத்து சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டு மீண்டும் காலையில என்ன பண்ணோம் அதே மாதிரி போகணும். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெர்மனன்ட் ஜாப், நல்ல சேலரி, நல்ல சேலரி இருக்கும். தேவைப்பட்டா சண்டேவிலும் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்ப லைஃப்ங்கிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இயந்திர தனமா போயிட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கை நல்லதா அது கெட்டதா சார்? ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா இது சம்பளம் மாசம் ஒரு 1 லட்சம் ரூபாய் வருதுன்னு வச்சுங்களேன். இதுல ஒரு குறிப்பிட்ட பங்கு ஒரு 20,000 ரூபாய் செலவு பண்ணிட்டு ஒரு 80,000 ரூபாய் சேமித்து வச்சிடலாம். ஒரு 4-5 வருஷத்துல வீடு வாகனம் வாங்கிடலாம், லைஃப்ல ஒரு செட்டில் ஆயிடலாம். அதனால இது வந்து நல்ல அமைப்பு தான், இது மோசமான அமைப்பு இல்லை. கொஞ்சம் என்ன சார், ஃபியூச்சர் நல்லா இருக்கும், அறிவுபூர்வமான வாழ்க்கை முறை. கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வீடு வாகனம் இதெல்லாம் கிடைச்சிடும். அவங்க வாழ்க்கைக்கு லைஃப்ல நல்லா செட்டில் ஆயிடலாம், நல்லா உழைப்பாங்க. இது வந்து நல்ல அமைப்பு தான். யார் அமைப்புங்கிறது அப்புறம் சொல்றேன். எல்லா காலகட்டத்திலும் இருக்கக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல எல்லா காலகட்டத்தில இருந்தா லைஃப் வந்து மிஷனா போயிடும். ஓகேங்களா?
லைஃப் வந்து இயந்திரத்தனமா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி வாழ்க்கை இது வந்து பொருளாதார முன்னேற்றம் கிடைக்குது. ஆனா மன திருப்தி கம்மியா தான் இருக்கும். ஒரு இன்வால்மெண்ட் இருக்காது, ஒரு ஒரு கேளிக்கை இருக்காது, ஒரு சந்தோஷம் இருக்காது. எப்பவுமே பாத்தீங்கன்னா ஆபீஸ் நினைப்பே இருக்கும், பிசினஸ் நினைப்பே இருக்கும், டென்ஷனாவே இருப்பாங்க. கொஞ்சம் லீவ் போட்டாலும் பிரச்சனையா போயிடும், அடுத்த வேலையை நம்ம மீண்டும் வந்து செய்யணுன்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வரக்கூடிய இந்த பாவத்தோட தன்மை 1, 3, 7, 11ங்கிறது என்னன்னா, காலையில ஒரு 10 மணிக்கு 9:45 ஆபீஸ் வீட்டை விட்டு கிளம்பி 10 மணிக்கு ஆபீஸுக்கு போயிட்டு ஒரு 10:30 மணிக்கு வேலையை ஆரம்பிச்சு ஒரு 11 மணிக்கு டீ சாப்பிட்டு ஒரு 12:30 மணிக்கு லஞ்சுக்கு வந்து ஒரு 2:30 மணிக்கு மீண்டும் ஜாயின் பண்ணி ஒரு 3 மணிக்கு டீ சாப்பிட வெளியே வந்து ஒரு 4:30 மணிக்கு டாட்டா காமிச்சிட்டு வீட்டுக்கு ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்துடுறது இந்த முறை. மிதமான முன்னேற்றம். மாசம் ஒரு 30,000 கிடைக்குதுன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு 25,000 செலவு பண்ணிட்டு ஒரு 5,000 10,000 சேமிச்சு வைக்கிறது. இது மோசமான அமைப்பா? பரவாயில்லை, சந்தோஷமா 7 மணிக்கு வந்து குழந்தைகள் எல்லார்ட்டையும் ஜாலி, நண்பர்கள், பொழுதுபோக்கு விஷயங்கள், சந்தோஷமான ஒரு வாழ்க்கையா போகுது. மிதமான முன்னேற்றம். பொருளாதார முன்னேற்றம் மத்தியம் தான், ரொம்ப கிடுகிடுன்னு உயராது. கிடுகிடுனா என்னன்னா கிராமத்து பாசை தான் அது, இருந்தாலும் வேற வழி இல்லை. இந்த மாதிரி சொன்னாதான் உங்களுக்கு புரியும், ரொம்ப இலக்கணத்தோட நடத்த முடியாது இல்லையா? அப்ப கிடுகிடுனா என்ன அர்த்தம் சார்? ஆக்சுவலா ரொம்ப வேகமா டக்கு டக்கு டக்குன்னு போறது, அப்படியே வேகமா முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம் ரொம்ப வேகமா வருது. அப்பா ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டு வருவாரு, அப்பதான் வீடு வாங்கி லோன் போட்டு கட்டுவாரு. பையன் என்ன பண்ணும், அதே நேரத்தில் பார்த்தோம்னா ஒரு 3 வருஷம் கழிச்சு சொந்தமா பிளாட் வாங்கிட்டு போயிடுவான். இதுதான் கிடுகிடுன்னு வளர்ச்சி. ஓகேங்களா? இது 1 இந்த மாதிரி, அதாவது இது அகத்தை அதிகமாக அனுபவித்து புறத்தை புறந்தல்லாம இருக்குது. இது அகத்தை குறைவாக புறத்தை அரவணைக்கூடியது. இது அகத்தை குறைவா அனுபவிச்சு புறத்தை வந்து முழுக்க கட்டி காக்கக்கூடிய. இந்த 5, 9ங்கிறது என்னன்னா, எந்த வேலைக்கும் போக மாட்டாரு. கேட்டா இவர் படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்காது, இவர் வேலை கொடுக்கறதுக்கு யாருக்கும் தகுதி இல்லை அப்படின்னு. சில பேர் இருக்காங்க, சார் என் படிப்புக்கு என் படிச்ச படிப்புக்கு வேலையே இல்லை சார்ங்கிறார். எனக்கு ஒருத்தர் அது மாதிரி காவடியா சொல்றாரு, எனக்கு வேலையை யாரும் வேலை தர மாட்டானே, என் தகுதி எங்க வேலை இல்லை சார் இந்தியாவில். என்ன படிச்சிருக்கீங்க? பி எலக்ட்ரானிக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். பி எலக்ட்ரானிக்ஸ் நிறைய வேலை இருக்கு, என் தகுதிக்கு இல்லையே, எவனும் என்ன சேர்க்க மாட்டானே. இன்டர்வியூ போனா வேணான்றாங்க சார், ஏன்னா என்ன சேர்த்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு எனக்கு வேலை தர அளவுக்கு அங்க யாருக்கும் அறிவு இல்லை அப்படின்னு ஒரு காமெடியா சொல்றாரு. அந்த மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த கேளிக்கை, இருப்பதை எடுத்து செலவு செய்தல். இருப்பதை எடுத்து செலவு செய்தல் என்ன அர்த்தம் சார்? சொத்து இருக்கும், அப்பா இருப்பாங்க, ஒரு 40-45 வயசு வரைக்கும் அப்பா சாப்பாடு போடுவாரு, 50 வயசு 55 வயசு மேல பையன் சாப்பாடு போடுவான். இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அப்படி சாப்பிட்டு வாழ்க்கை வந்து ஒரு சந்தோஷமா பொருளாதார ரீதியா கொஞ்சம் கொஞ்சமா டவுன்ஃபால் ஆயிட்டு வருது. இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குந்தி தின்றா குன்றும் ஆளும். அப்படின்னா என்ன, குந்தி தான் நான் உட்கார்ந்து சாப்பிட்டேன், எந்த வேலையும் செய்யாம உட்கார்ந்து சாப்பிட்டா குன்ற அளவுக்குன்னா பெரிய மலை அளவுக்கு செல்வம் இருந்தாலும் அது எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஏன்னா இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு கேளிக்கைன்னு வரும்போது என்னன்னா, நம்மளுடைய என்டர்டைன்மெண்ட் அதுன்னு போகும்போது பணம் நிறைய செலவாகும். ஓகேங்களா? இவங்கெல்லாம் நல்ல ட்ரெஸ் போடுவாங்க, நல்ல என்ஜாய்மெண்டா இருப்பாங்க, பூதாதனமா செலவு பண்ணுவாங்க, வேலைக்கு எதுவும் போக மாட்டாங்க. அந்த மாதிரி அமைப்பு இது. மூணாவது இது 3 மாசத்துக்கு 1 டைம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, 4 மாசத்துக்கு 1 டைம் எவனாவது பணத்தை திருட்டு போகுது. இந்த மாதிரி லைஃப்ல ஒரு வலி, டென்ஷன், வேதனை, திடீர் வீழ்ச்சி, ஒரு ஆக்சிடென்ட் ஆனா என்ன ஆகும்? ஒரு 4 மாசம் படுப்பார், அப்புறம் மீண்டும் போவார், அப்புறம் ஒரு 3 மாசம் கழிச்சு மீண்டும் ஆக்சிடென்ட் ஆகுது. இந்த மாதிரி லைஃப்ல எப்போதுமே ஒரு போராட்டமா இருந்துகிட்டே இருக்குது. அதனால இந்த 4 கேட்டகரியில இது ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், ஃபோர்த் ரேங்க் 4 ஃப்ரீயா பிடிச்சிருங்க சார். ஓகே சார்? அதாவது லைஃப்ல இது 2 தான் ரொம்ப முக்கியம். இதுவும் வரக்கூடாது, இதுவும் வரக்கூடாது. இது ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த 8, 12ங்கிறது எப்பவுமே வலி வேதனைகளையும் டென்ஷன்களையும் அவமானங்களையும் உழைப்பு வீணா போறதுன்னு கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதையும் தரக்கூடிய அமைப்புங்கிறதால இது 8, 12ங்கிறது மோசமான வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கு சார். ஓகே சார்? இதுல மனித வாழ்க்கையை வந்து நம்ம வந்து 3 பிரிவா பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா,
1 வயசுல இருந்து 20 வயசு வரைக்கும் சார் அகம் சார்ந்த வாழ்க்கை. இது என்ன மீனிங் புரியுதா சார்? அகம் சார்ந்த வாழ்க்கைனா என்ன? சென்டிமெண்ட், யாருக்கும் கட்டுப்படாத வாழ்க்கை தான் அகம் சார்ந்த வாழ்க்கை. நிர்பந்தம் இல்லாத வாழ்க்கை. நிர்பந்தம்னா என்ன சார்? வேலைக்கு போனோம், சம்பாதிக்கணும், கொடுக்கணும், இதெல்லாம் இருக்கு இல்லையா? இப்படி எல்லாம் இல்லாம ஒரு ஃப்ரீடமா என்ன சார் என்ஜாயபிள் லைஃபா இருக்கும். என்ஜாய்மெண்ட்ங்கிறது அகம் சார்ந்ததா புறம் சார்ந்ததா சார்? என்ஜாய்மெண்ட்ங்கிறது அகம் சார்ந்தது சொல்றோம் இல்லையா? அப்ப குழந்தைகளுக்கு என்ன, எந்த நிர்பந்தம் இருக்கக்கூடாது. அவன் பாட்டுன்னு விட்டணும், அவன் பாட்டுன்னு படிக்கணும். என்ன சார்? கரெக்ட் தான் சார், அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓரளவுக்கு லிமிட்டா. அதாவது அது வந்து எஜுகேஷன்ங்கிறது எந்த பாவம் சார்? இல்ல லிபரல்னா என்னன்னா சார், அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, அப்பா வறுமையில் இருக்கக்கூடாது, குடும்பம் வறுமையில் இருக்கக்கூடாது. வறுமை